சார், வயிற்றில் புண் எதற்காக வருகிறது? ரொம்ப பேருக்கு வயிற்றில் புண் இருக்கிறதே தெரியல. ஏதாவது ஒரு பிரச்சனை, ரொம்ப வயிற்று வலி அப்படின்னு டாக்டர்கிட்ட போகும்பொழுது தான் ஆஃப்டர் டேக்கிங் த டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு புண் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடிப்படையில் வயிற்றில் புண் இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது? ஒருவேளை இருந்தால் அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். வயிற்றில் புண் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்குது. ஈவன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் கூட இருக்குது. கேட்டால் அல்சர். ஏன் அல்சர் வருது? ஸோ எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன் தி ஸ்டொமக். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வயிற்றில் அதிகமாக சுரக்கிறதுனால அமிலத்தன்மை அதிகமாகுது. ஸோ அது அதிகமாகிறதுனால அப்படியே கழிச்சு அப்படியே தொண்டை வரைக்கும் வரும், வாய் வரைக்கும் வரும். ஸோ வயிற்றில் அல்சர் போடணும். ரைட், ஓகே. இதுக்கு என்ன ரெமடி? டெலிவிஷன் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது, நிறைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வருது, மெடிக்கல் ஸ்டோர் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அது வாங்கி சாப்பிட்டா சரியாக போயிடுது. திருப்பி வருது. அதை சாப்பிட்டா திருப்பியும் சரியாக போடுது, திருப்பி வருது. அப்போது நீங்கள் மெடிக்கல் ஸ்டோர்லேயும் டிவி ஆட்லேயும் நீங்கள் பார்க்குற மெடிசன் என்ன வேலையை பண்ணணும்? அப்போதைக்கு அந்த ஆசிடை சப்ரஸ் பண்ணிவிடும். அப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். ரைட், அகைன் திருப்பி வரும். அப்போ இதுக்கு என்ன காரணம்? நான் சொல்லுவேன், இன்டர்னல் ரீசன், எக்ஸ்டர்னல் ரீசன். இன்டர்னல் ரீசன் சரி பண்ணாமல் நீ எக்ஸ்டர்னல் ரீசன் என்ன பண்ணாலுமே சரியாக. ஸோ இன்டர்னல் ரீசன் நம்பர் 1, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை மற்றவங்க மேலே டென்ஷன் காட்டுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் டென்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கே தெரியாது நீங்கள் டென்ஷனாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, அது வேறு மேட்டர். பட் நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க. அப்போ நீங்கள் டென்ஷன் ஆகிறது இல்லாமல் மற்றவங்களையும் டென்ஷன் பண்ணுறீங்க. மற்றவங்கள வயிற்றெரிச்சல் பட விட்றீங்க, எரிய விட்றீங்க. அப்படின்னும்பொழுது அது உங்களுக்கு ஆசிட் ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணி உங்களுக்கு அல்சரை கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த அல்சர் அமிலத்தன்மை உடம்புல ரொம்ப அதிகமாக இருக்கிறது அர்த்தம். இந்த அமிலத்தன்மையை குறைக்காம அப்பப்போ சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இதுதான் பின்னால் புற்றுநோயாக உருவாகுவதற்கான காரணங்களில் ஒன்று. இதனால் புற்றுநோய் வருதுன்னு நான் சொல்லலை, பட் புற்றுநோய் உருவாகுவதற்கான காரணங்களில் இதுவும் முக்கியமான காரணம். யாரெல்லாம் நீங்கள் கேன்சரால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்களோ, நீங்கள் அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அப்படியே பேக் பின்னாடி போனீங்கன்னா இந்த அசிடிட்டி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகும். பிள்ளையார் ஸ்டடி இந்த அசிடிட்டி தான் போட்டிருக்கு. இந்த அசிடிட்டி தான் பின்னாடி பிரெயின் கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடுது, பிரெயின் டியூமர் வரைக்கும் கொண்டு போய் விடுது, கேன்சர் வரைக்கும் கொடுது. கேன்சர் அப்படின்னாலே அசிடிட்டி தான் கேன்சர். அசிடிட்டியுடைய 100% முழுமை நிறைந்த ஃபார்ம் தான் கேன்சர். ஸோ ஆரம்பத்திலேயே சின்ன வயசுலேயே இந்த குழந்தைகளுக்கு சாதாரணமாக டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இப்போயே வருது. நிறைய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன். இன்றைக்கி காலகட்டம் அப்படி மாறி போச்சு. காலகட்டம் மாறி போச்சுன்னா யாரும் மாற்ற வேண்டியது காலகட்டம், நாம தான் மாற்றணும். காலம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் காலத்தை யாரும் மாற்றுவாங்க? யாராவது வருவாங்க, ஆகைக்கும் குதிப்பாங்களா? நாம தான் மாற்றணும். அப்போ நமக்கு டென்ஷன் வராமல், நாம் டென்ஷன் ஆகாமல் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களையும் நம்ம டென்ஷன் பண்ணக்கூடாது, மற்றவங்களும் நம்ம டார்ச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எப்படி நம்ம வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இயற்கையான முறையில் சில உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிங்கனாலே அது சரியாக போய்டும். மருந்தே வேண்டாம். மருந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம், அது டெம்பரரியாக வேணால் வச்சுக்கலாம். பட் நான் சொல்கிறது எல்லாமே பெர்மனன்ட் ரெமெடி தான், அப்பப்போ போகிறது இல்லை. ஸோ டெம்பரரியாக க்யூர் பண்ணாமல் பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, உளவியல் ரீதியாக நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம், டென்ஷனை மற்றவங்க கொடுக்க வேண்டாம். இது எப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம். ஸோ டென்ஷன் நீங்கள் ஆகக்கூடாது, டென்ஷன் மற்றவங்க கொடுக்கக்கூடாது. இதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு உணவு முறைகளில் சில விஷயங்களை நீங்கள் டே டு டே லைஃப்பில் சில விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அல்சர் பர்மனெண்ட்டாக சரியாக போய்டும். பர்மனெண்ட்டாக நீங்கள் குட் பை சொல்லலாம் அல்சர். சரியா? அதனால் வெறுமனே நான் அல்சரு நான் மருந்து சாப்பிடுவேன், எனக்கு அல்சர் சரியாக போயிடணும், நான் மருந்து சாப்பிடுவேன் அல்சர் சரியாக போயிடணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போயுமே அல்சர் பர்மனெண்ட்டாக க்யூர் ஆக முடியாது. இதுதான் மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். இது சாப்பிட்டா அல்சர் சரியாக போடும், சாப்பிட்டா அல்சர் சரியாக போடும் நான் சொல்ல வரேன். அது சொல்லிட்டு 1000 பேர் இருக்காங்க, 1000 யூடியூபர்ஸ் இருக்காங்க, 1000 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க, 1000 டாக்டர்ஸ் இருக்காங்க. அதை சொல்கிறதுக்கு டாக்டர் 1000 இருக்காது. அடிப்படை மூல காரணம் என்ன, அந்த காரணத்தை சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாம் சரியாக போடும் தான் நான்.
ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அல்சரே இல்லாமல் பர்மனெண்ட்டாக நீங்கள் வாழ்வதற்குண்டான வழிகளை நாங்கள் சொல்கிறோம். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு வீடியோ.